صلي على إمامنا صلي على محمد صلي على حبيبنا صلي على محمد صلي على شفيعنا صلي على محمد صلي على مسيحنا صلي على محمد صلي على ولينا صلي على محمد. My question is, how can we remain humble and avoid arrogance? आजी इंसान में पैदा होनी चाहिए. परसों मैंने खुतबे में भी जिक्र किया था मसीह मौद के हवाले से भी. அன்பிற்குரிய தமிழ் முஸ்லிம் சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹ்மதியா ஜமாத்தின் உலகளாவிய தலைவரும் 5வது கலிஃபத்துல் மசீஹும் ஆகிய சையதுனா ஹஸ்ரத் மிர்சா மஸ்ரூர் அஹ்மத் சாஹிப் ஐதுல்லாஹு தஆலா பின் அஸ்ல் அசீஸ் அவரிடம் ஒரு அஹ்மதி சகோதரர் இந்த கேள்வியை கேட்கிறார். அவர் கேட்கிறார், என்னுடைய கேள்வி என்னவென்றால், நாம் எப்படி பணிவுடன் இருப்பது, பணிவை மேற்கொள்வது, மேலும் ஆணவத்தை தவிர்ப்பது? அதுக்கு ஹுசூர் சொல்கிறாங்க, நாம் தாழ்மை குணத்தை மேற்கொள்ள வேண்டும். நான் இது பற்றி வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக ஒரு விஷயத்தை கூறியுள்ளேன். அதாவது, நேற்றைக்கு முன்தினம் ஜும்மா உரையில் கூறியுள்ளேன். ஒருவர் தன்னை பற்றி பெருமை கொள்ளும் பொழுது, மேலும் தான் எந்தவித தவறும் செய்ய மாட்டேன் என்று நினைக்கும் பொழுது, மேலும் மற்றவர்கள் அனைவரும் தனக்கு கீழானவர்கள் என்று நினைக்கும் பொழுது, தானே மிகவும் அறிவு படைத்தவர் என்று எண்ணும் பொழுது, மற்றவர்கள் தன்னை விட குறைவான அறிவு கொண்டவர்களை நினைக்கும் பொழுது, பிறகு அந்த நேரத்தில் அவருக்கு ஆணவம் உண்டாகிவிடுகிறது. நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆணவத்தை விரும்புவதில்லை. ஒருவர் அல்லாஹ்வை நம்பி அவன் மீது உறுதியான நம்பிக்கை விசுவாசம் கொண்டிருந்தால், மேலும் ஒருவர் எல்லாம் வல்ல அல்லாஹ் மனிதனுடைய தீய செயல்களை கடுமையாக வெறுக்கின்றான், மேலும் தன்னுடைய படைப்பினங்கள் மக்கள் சீர்திருத்தப்பட வேண்டும் என்பதை அவன் விரும்புகின்றான் என்பதை புரிந்திருந்தால், பிறகு அவர் ஒருபோதும் ஆணவம் கொள்ள மாட்டார். ஒருவரிடம் ஆணவம் உருவாகினால் பிறகு அவர் அந்த தவறான எண்ணம் கொண்டதற்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். மேலும் அவர்கள் சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் நான் எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்பதனை ஓத வேண்டும். மேலும் பணிவை மேற்கொள்வதற்கு முயல வேண்டும். நீங்கள் எம்டியை பார்ப்பவர்களாக இருந்து அதில் ஒளிபரப்பாகும் மெய்நிகர் சந்திப்புகள், அதாவது விர்ச்சுவல் முலாகாத் நிகழ்ச்சிகளை பார்ப்பவராக இருந்தால், அதில் நான் ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் போது ஒரு மன்னரை பற்றி கூறியிருந்தேன் அப்படின்னு ஹுசூர் சொல்கிறாங்க. அவர் மிகவும் அதிகமாக பணிவை மேற்கொள்பவராக இருந்தார். பணிவின் குணத்திற்கு, தாழ்மை குணத்திற்கு ஒரு உதாரணமாகவே இருந்தார். அது வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சம்பவத்தை பற்றி கூறியுள்ளார்கள். அந்த மன்னரிடம் ஒரு மௌலவி வர்றாரு. அந்த மௌலவி தன்னை குறித்து தான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அறிஞர் என்றும் திருக்குரான் ஞானத்தில் நிபுணத்துவம் பெற்றவர் என்றும் நினைத்திருக்கிறார். அப்போ அந்த மன்னர் திருக்குரானை எழுதும் பழக்கம் கொண்டிருந்தார். இது ஒரு கதையாகவும் சொல்கிறாங்க ஹுசூர். அந்த மன்னர் திருக்குரானை எழுதும் பழக்கம் கொண்டிருந்தார். அந்த மன்னர் அந்த மௌலியை முன்வைத்து ஒரு வார்த்தையை, அரபி வார்த்தையை எழுதுகிறார். அதாவது திருக்குரானில் உள்ள ஒரு வார்த்தையை எழுதுகிறாரு. அப்பொழுது தன்னை அறிஞராகவும் திருக்குரான் மற்றும் நபிமொழியில் தன்னை நிபுணராகவும் நினைத்திருந்த அந்த மௌலவி, நீங்கள் இந்த வார்த்தையை தவறாக எழுதிவிட்டீர்களே என்று அந்த மன்னரிடம் கூறினார். உடனே அந்த மன்னர் என்ன பண்ணுறாரு, அந்த வார்த்தையை ஒரு வட்டமிட்டு குறித்து கொண்டார். அந்த மௌலவி சென்ற பிறகு அந்த வட்டத்தை அழித்து விட்டார். அப்போது அந்த மன்னரை சுற்றி இருந்த மக்கள் கேட்குறாங்க, நீங்கள் முதல்ல ஒரு வட்டம் போட்டீங்க அந்த தவறான வார்த்தையை சுற்றி, பிறகு நீங்களே அழிச்சிட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது மன்னர் சொல்கிறாரு, நான் ஏன் வட்டத்தை போட்டேன் என்றால் எனக்குள் ஆணவம் வந்துடக்கூடாது என்பதற்காக போட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த மௌலவி தன்னை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிஞராக கருதுகிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். எனவே நான் அவரை மதித்து அவர் சொன்ன அந்த வார்த்தையை வட்டமிட்டு குறித்து கொண்டேன். இருந்தாலும் நான் எந்த வார்த்தையை எழுதினேனோ அதை சரியாகத்தான் எழுதியிருந்தேன். அதாவது அந்த மன்னர் அந்த வார்த்தையை சரியாகத்தான் எழுதியிருக்காரு. வேண்டுமானால் நீங்களே சரிபார்த்து கொள்ளுங்கள் என்று அந்த மன்னர் சொல்கிறார். அப்புறம் சொல்கிறார், அது சரியான வார்த்தையாக இருந்ததனால்தான் நான் அந்த வட்டத்தை அழித்து விட்டேன் என்று மன்னர் கூறினார். ஹுசூர் தொடர்ந்து சொல்கிறாங்க, எனவே மனிதன் இதனை எப்பொழுதும் தன்னுடைய சிந்தனையில் வைத்திருக்க வேண்டும். அதாவது அவன் எப்பொழுதும் இறைவனை திருப்திப்படுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். இறைவன் ஆணவத்தை விரும்புவதில்லை என்பதனை அவன் அறிந்திருந்தால், ஒரு ஆணவத்தின் எண்ணம் அவனுடைய உள்ளத்தில் எழுந்தவுடன் பிறகு அவன் அந்த எண்ணத்தை மனதிலிருந்து அகற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மேலும் அதற்காக அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் எல்லா விதமான ஆணவத்தை விட்டும் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று தொழுகையிலும் துவா செய்யுங்கள். இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். மேலும்
விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்பதனையும் படியுங்கள். ஹுசூர் சொல்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான சுருக்கமான துவா. இதெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாதுன்னு யாராலும் சொல்ல முடியாது. எனவே இந்த பிரார்த்தனைகளை அதிகமாக இதை குறித்து சிந்தியுங்கள், மேலும் அடிக்கடி ஓதுங்கள். அதன் மூலம் ஆணவம் கொள்வதிலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள்னு சொல்கிறாங்க. அறிவு ஞானம், ஹுசூர் இன்னொரு விஷயத்தையும் கிளாரிஃபை பண்ணுறாங்க, விளக்குறாங்க. அறிவு ஞானம் பெற்றிருப்பது ஒன்றும் தவறான விஷயம் அல்ல. ஒரு குறிப்பிட்ட விவாதத்தில் நீங்கள் தான் சரி என்று சொல்வது ஒன்றும் தவறான விஷயம் அல்ல. எனினும் ஆணவம் வந்துவிட்டால் அதனால் நான் சொல்வது தான் சரி, மற்றவர் அனைவரும் சொல்வது தவறு என்று ஒருவர் வலியுறுத்தி சொன்னால், அல்லது ஒரு விவாதம் நடக்கிறது, அது நீங்கள் சொல்வது தான் சரி என்று நிரூபணமாகிவிட்டது, உங்கள் எதிராளியுடைய வாதம் தவறானது என்று நிரூபிக்கப்படுகிறது, மக்களும் சொல்கிறாங்க உங்களுடைய வாதம் தான் சரியானது என்று உறுதிப்படுத்துகிறாங்க. அதன் பிறகு உங்களுக்குள் ஒரு எண்ணம் வருகின்றது. என்னன்னா, பார் நான் எவ்வளவு அறிவு படைத்தவனாக இருக்கிறேன் என்று. மேலும் நான் எதிராளியின் மீது மேலோங்கி விட்டேன், விவாதத்தில் வென்று விட்டேன், எனவே நான் அவரை விட அறிவு அதிகம் படைத்தவனாவேன் அப்படின்ற எண்ணம் வருது. இவை போன்ற எண்ணங்கள் தான் உங்களுக்குள் ஆணவத்தை வளர்க்கின்றன. எனவே இத்தகைய எண்ணங்களையும் உள்ளத்தில் வளர்ப்பதை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். और मुस्लिम ने एक शेर में पढ़ाया, बदतर बनो हर एक से अपने ख्याल में, शायद कि इस दखल हो दारुल विसाल में. பிறகு ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலை இஸ்லாம் ஹஜரத் மிர்சா குலாம் அஹ்மது காதியானி அலை இஸ்லாம் அவங்களுடைய ஒரு கவிதை வரியிலிருந்து சொல்கிறாங்க, உங்கள் உள்ளத்தில் உங்களை மற்ற அனைவரையும் விட கீழானவராக கருதுங்கள். ஒருவேளை இதன் மூலமாக அந்த அன்பிற்குரியவனை சந்திக்கும் வீட்டில், அதாவது இறைவனை சந்திக்கும் வீட்டில் நீங்கள் நுழைந்து விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சொல்லிட்டு ஹுசூர் சொல்கிறாங்க, எனவே ஒருவர் தன்னை மற்ற அனைவரையும் விட தாழ்ந்தவராக கருத வேண்டும், மேலும் அவர் தாழ்மை குணத்தை மேற்கொள்ள வேண்டும். இதுவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய வழியாகும். நான் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதனை ஒரு மனிதன் புரிந்து கொண்டால் பிறகு அவனுக்குள் ஆணவம் உருவாவதே இல்லை. ஆனால் உலகிற்கு நான் எவ்வளவு அறிவாளி என்பதனை காட்ட வேண்டும், மேலும் மற்றவரிடம் இல்லாத ஒன்று என்னிடம் இருக்கிறது, இது போன்ற சிந்தனைலாம் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா, அவர் வளர்க்க ஆரம்பிச்சிட்டா பிறகு அது ஆணவத்தை வளர்த்து விடும். சரியா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சகோதரர் ஹுசூருக்கு ஜஸாக் அல்லாஹ் சொல்கிறாரு. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். ठीक है. ஜஸாக்கல்லாஹ் ஹுசூர்.